நமக்கு தெரிஞ்ச அண்ணா ஒருத்தர் பஸ் கண்டக்டரா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு சம்பவம் ஒன்று சொன்னாரு. என்னன்னா, பஸ்ல போயிட்டு வரையில ஸ்கூல் படிக்கிற ஒரு 10வது படிக்கிற பொண்ணும் பையனும் சீட்ல உட்காந்துட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் கை வந்து தோள்ல போட்டு வந்தாங்களாமா. இத பார்த்துட்டு காலேஜ் போற பொண்ணுங்க என்னன்ட்டு இருக்காங்க, போதே இவ்வளவு லைஃப் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறா பாய் ஃப்ரெண்டு கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட கண்டக்டர் அந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணுகிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க. ஏமா நீ ஸ்கூல் படிக்கிற பொண்ணு தானே, ஏன் இப்படி வந்துட்டு பொது இடத்துல வந்துட்டு இப்ப நீங்க வந்து 2 பேரும் ஒண்ணா உட்காந்து போறீங்க, நீங்க ஸ்கூல்ல ஒண்ணா உட்காந்தீங்கன்னா பாக்குறவங்களுக்கு தப்பா தெரியாது, நீங்க இப்படி பஸ்ல வந்து இப்படி உட்காந்து போறது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்துட்டு அந்த பொண்ணு திருப்பி என்ன சொல்லியிருக்குன்னா, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கிள், நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அங்கிள், நீங்க எப்ப பாரு தப்பாவே பாக்குறீங்க, எல்லாருமே தப்பு தப்பாவே பேசுறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்குது. அதாவது வந்துமா, நீ ஸ்கூல் படிக்கிற பொண்ணு ஓகே, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், அதுல எந்த தப்பு கருத்து சொல்ல வரல. நீங்க ஸ்கூல் படிக்கிற போது ஸ்கூல்ல நீங்க என்ன பண்ணீங்கனாலும் அதை வந்து தப்பா சொல்ல மாட்டாங்க. பொது இடத்துல அவன் தோள் மேல கை போட்டு உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கான். உன்னை பாக்குறவங்களும் உன்னை தப்பா நினைப்பாங்க. உன்னை விட சின்ன வயசுல இருக்கிற பொண்ணுங்களும் அக்காவே வந்து ஃப்ரெண்டு கூட இப்படி உட்காந்து போறாங்க அப்படின்னு நிறைய பொண்ணுங்க தப்பா நினைப்பாங்க. ஒருத்தர் உங்களுக்கு நல்லது சொன்னா நீங்க கேளுங்க, இல்லையா விட்டுருங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல உங்க தலையெழுத்து தான்.